ஹாய். இன்னைக்கு அட்சய திருதியை. காலையில் 5:30 மணிக்கெல்லாம் தண்ணியும் அட்சய பாத்திரமும் வச்சு சூப்பராக லக்ஷ்மி குபேர பூஜையை முடிச்சிட்டேன். இன்னைக்கு அன்னபூரணி அம்மா தோன்றின நாளாம். ஸோ அவங்களுக்குமே சூப்பராக பூஜை பண்ணியாச்சு. ஒரு 5 பேருக்கு அன்னதானம் கொடுக்கலான்னு தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் பண்ணி 7:30 மணி போல் அன்னதானத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புனது ரத்னமங்கலத்தில் இருக்க குபேரன் கோயில். நாங்க போற டைம் இங்க கூட்டம் இல்ல. ஆனா கும்பாபிஷேக வேலைகள் நடந்துட்டு இருந்துச்சு. 100 ரூபாய் கட்டினா ஒரு பச்சை பேக் தராங்க. அதுல வெள்ளி தாமரையும் 5 ரூபா காயினும் ஒரு பேக்கெட் உப்பும் ஒரு பச்சை கலர் கயிறும் தராங்க. இன்னைக்கு அக்ஷய திருதியை ஸ்பெஷலா 100 ரூபாய் கட்டின எல்லாருக்குமே 2 மில்லிகிராம் கோல்டு அட்டை ஒன்று தராங்க. இந்த லக்ஷ்மி குபேரரோட மகா கும்பாபிஷேகம் 6ஆம் தேதி ஜூன் மாதம் வெள்ளிக்கிழமை காலையில் 9 மணிக்கு நடக்க போகுது. அதே போல் இவரோட திருக்கல்யாணம் 29ஆம் தேதி ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9ஆம் தேதி நடக்க போகுதான். முடிஞ்சவங்க வந்து கலந்துக்கோங்க. தென் குபேரர் கோயிலேருந்து நெக்ஸ்ட் நாங்கள் திருப்போரூர் போயிருந்தோம். அங்கே செம்ம கூட்டம். ஆனாலும் முருகரை நல்லாவே தரிசனம் பண்ணிட்டு கிளம்பிட்டோம்.